இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் 15வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கிராஃபின் இணை கண்டுபிடிப்பாளரும் நோபல் விருது வென்றவருமான ஆண்ட்ரே கான்ஸ்டான்டின் கெய்ம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கல்வி பயின்ற 1500 பட்டங்களை வழங்கினார். விண்வெளி பொறியியல் துறையில் இவர்களின் பிரதானமான பங்களிப்புகளுக்கு அங்கீகாரமாக பிரபல விண்வெளி அறிவியலாளர்களான டாக்டர் நம்பி நாராயணன் மற்றும் டாக்டர் வீரமுத்துவேல் ஆகியோருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் கிராஃபினின் பயன்பாடுகள் குறித்து சர் ஆண்ட்ரே கலந்து கொண்டு ஒரு சிறப்பு நிபுணர் குழு விவாதமும் அதே நாளில் நடைபெற்றது. சென்னையில் 14 செப்டம்பர் 2024 அன்று இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸின் 15வது பட்டமளிப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் படூர் இந்துஸ்தான் கலைக் கல்லூரியில் நடைபெற்றது. பொறியியல், கட்டிடக்கலை, சட்டம் மற்றும் மேலாண்மை ஆகிய துறைகள் உட்பட 6 பள்ளிகள் மற்றும் 150 செயல் திட்டங்களில் கல்வி பயின்ற ஏறக்குறைய 1500 மாணவர்கள் இந்நிகழ்வில் இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றனர். சிறப்பான கல்வி சாதனைகளை நிகழ்த்திய 69 மாணவர்களுக்கு பரிசுகளும் இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. கிராஃபின் கண்டுபிடிப்பு உட்பட ஒடுக்கப்பட்ட பொருள் இயற்பியலில் புரட்சிகர ஆராய்ச்சிக்காக புகழ்பெற்ற நோபல் பரிசு வென்றவரான சர் ஆண்ட்ரே கான்ஸ்டான்டின் கெய்ம் தலைமை விருந்தினராக இதில் கலந்து கொண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அறிவியலாளர்களான பத்மபூஷன் திரு நம்பி நாராயணன் மற்றும் இஸ்ரோ சந்திரயான் 3 செயல்திட்ட இயக்குனர் டாக்டர் பி வீரமுத்துவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். ஹிட்ஸ் வேந்தர் டாக்டர் ஆனந்த் ஜேக்கப் வர்கீஸ் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் தலைமை வகித்தார். விண்வெளி பொறியியல் மற்றும் பாதுகாப்பில் கிராஃபின் பயன்பாடுகள் என்று கருப்பொருள் மீது ஒரு பிரத்யேக நிபுணர் குழு விவாதமும் நடைபெற்றது. எலக்ட்ரானிக்ஸில் இருந்து பொருட்கள் அறிவியல் வரை பல்வேறு தொழில்துறைகள் புரட்சிகரமாக மாற்றி வரும் பொருளான ரோஃபினின் தனித்துவமான பண்பியல்புகள் மற்றும் மிகப்பெரிய பயன்பாடு சாத்தியங்கள் குறித்து ஆண்ட்ரே கான்ஸ்டான்டின் கெய்ம் விளக்கி கூறினார். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.